கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவைத் தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா, இப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கே சூரிய கிரகணமும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், என்னென்ன மாதிரி பரிகாரம் செய்யணும், அப்புறம் வந்து முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து திதி கொடுக்கணும், இதை பற்றிலாம் கொஞ்சம் விலாவரியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஓம் சிவாய நம. ஸ்ரீ வாங்கி 27 மை சேனல் செவ்வாக்கு ஜோதிடர் சிவனடியார். நம்ம சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயங்களை மக்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆடி அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னா அயானங்கள் 2, உத்தராயணம் தட்சணாயணம்னு சொல்லி. உத்தராயணங்கிறது பார்த்திங்கன்னா தை மாதம் 1, ஆனால் இதுதான் சங்கார மகாராணின்னு பேர். அதுலேருந்து உத்தராயணம் ஆரம்பித்து சூரியன் வந்து 6 மாதம் வருவார், அது புண்ணிய காலம். தட்சிணாயணங்கிறது ஆடி மாதம், ஆணி முடிஞ்சு ஆடி 1லேருந்து ஆரம்பிச்சிடும். அதனால தான் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் விசேஷமாக கொண்டாடுவாங்க. முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கலாம். அதை வந்து ஒரு சில பேர் தான் செய்வாங்க, வசதியாக போகிறவங்க. மேக்சிமம் பிராமணர்கள் தான் அதிகமாக செய்வாங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வருஷத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் கொடுக்கலாம். முக்கியமாக 3 நாள். புரட்டாசியில் வர மகாலயபட்ச அமாவாசை, முதல்ல தை அமாவாசை, 2வது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். அது முடியாதவங்க வந்து 3வதாக புரட்டாசி மாதம் வர மகாலயபட்ச அமாவாசை அல்லது எல்லா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது பூரா பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் கொடுப்பாங்க. பௌர்ணமி ஒரே ஒரு 12, 13 பௌர்ணமியில் ஒரே ஒரு பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த அறிவு மாசி முகத்தன்னைக்கு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் பரப வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை திதி, ஆயிலி நட்சத்திரம், கிரகணம், சூரிய கிரகணம். இந்த வருஷம் 2 சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் வந்து கண்ணுக்கு தெரியாது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால் இந்த சூரிய கிரகத்தினால பெரும் தோஷமோ பாதிப்போ வராது, முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த சூரிய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எந்த ராசியில் நிற்கிறாங்களோ அதுதான் அமாவாசை திதி. இதில் வந்த வாட்டி குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க. அப்போ குருச்சந்திர யோகமும் இருக்குது, அமாவாசை யோகமும் இருக்குது, கிரகண தோஷமும் இருக்குது, எல்லாம் சேர்ந்து வருது. ஆயிலி நட்சத்திரத்தில் அந்த அமாவாசை வர்றதுனால ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். காரணம் என்னன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, கிரகணமும் வருது. அதனால் அவசியம் நீங்கள் முன்னோர்களுக்கு இது வரைக்கும் திதி கொடுக்கலனா கொடுத்துருந்தாலும் மிக சிறப்பாக திதி அவசியம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு 15 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அதே மாதிரி பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை அல்லது அவுத்திக்கீரை எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்க. ஒரே ஒரு கொத்து வேணால் வச்சுக்கிட்டு பாக்கி உணவு தானியங்கள், கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்குன்னு மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியம் அனைவருக்கும், அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்கிறேன், பிதிர் தோஷ நிவர்த்தி முழுமையடையணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அமாவாசையில், ஆடி அமாவாசையோ தை அமாவாசையோ மகாலயபட்ச அமாவாசையோ இல்லை மாசி மகமோ அன்னைக்கு முக்கியமான ஸ்தலங்களில் போய் நம்ம அந்த திதியை கொடுத்தோம்னா 100% நம்மளுக்கு முன்னோர்களுக்கு விலகும். அந்த அடிப்படையில் மன்னார்குடி பக்கம் திரு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் வேறு, திருராமேஸ்வரம். மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில், கூத்தாலூருக்கு பக்கத்தில் திருராமேஸ்வரம் இருக்குது. அங்கே போய் திதி கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கல்குன்றம் மிக சிறந்த ஸ்தலம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு தோன்றக்கூடியது, வேறு எங்கேயும் சங்கு தோன்றாது. திருக்கல்குன்றம் கொடுத்தாலும் மிக சிறப்பு. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், எல்லாருக்கும் தெரியும், ராமநாத சுவாமி கோயில், அங்கேயும் திதி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மிக மிக வேதாரண்யம் சிவன் கோயில், அங்கே
திதி கொடுத்தீங்கனாலும் பயங்கர போகும். ஏன்னா கோடியக்கரை வேதனை வாசல்லே கடல் இருக்குது, பக்கத்தில் கொடியரைக்கும் போகலாம். போயிட்டு வேதனத்தில் சாமி கும்பிட்றது அவ்வளோ சிறப்பு. ஏன்னா முத அகத்தியருக்கு திருமண காலத்தில் காட்சி கொடுத்த ஸ்தலம், மரதுகளிங்க உள்ள ஸ்தலம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் திரு சதலப்பதி, இங்கே தான் ஆதி விநாயகர் இருப்பார். ராமர் அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு முக்தி கிடைச்ச இடம் இங்கே தான். எல்லா இடத்துலையும் ராமர் வந்து திரு பிண்டம் கொடுக்குறாரு, எங்கேயுமே எடுத்துக்கலை. இந்த திரு சதலப்பதியில் தான் முக்தீஸ்வரர் கோயிலில் தான் ராமர் அப்பா தசரத சக்கரவர்த்தி முக்தி கிடைச்சிச்சு. ஆனால் அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில்லையும் நீங்கள் கொடுக்கலாம். அதோட முக்கியம் திருவெண்காடு, காசிக்கீரான 6 ஸ்தலங்களில் ஒன்று திருவெண்காடு புதனுக்குள்ள ஸ்தலம். அங்கே 3 குளம் இருக்கும், அக்கினி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு சொல்லி அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற அருகில் முக்கியமான சிவஸ்தலங்கள், நதிக்கரை, கடல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த அமாவாசை கிரகணம் மற்றும் முன்னோர்களோட பிதிர் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பரம்பரை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையில் எல்லா வித சூட்சமும் கிடைக்கும். ஐயா, இப்போ இந்த ஆடி அமாவாசையை பற்றியும் அது அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றியும் நிறைய விலாவரியாக சொன்னீங்க. இப்போ என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்றதையும் நான் கேட்டிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, அதையும் இதையும் இப்படி குழப்ப வேணாம். இதை தனியாக இருக்கட்டும். மக்களுக்கு இது முக்கியமான இது ஆடி அமாவாசைங்கிறது கிரகத்தோட சேர்ந்து வந்திருக்கு. இல்லாட்டி குருவர் அங்கே இருக்காரு, அதனால இதை தனியாக வச்சுக்குவோம், அது தனியாக சொல்கிறோம். ஓம் சிவாய நம. நன்றி, வணக்கம். மோகமாக இருக்கும்.